Hi, this is Akshitha. Daily morning எந்திரிச்சோனே நீங்கள் ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணணும் ஃபுல் டே அப்படின்னா நீங்கள் பெட்டை எடுத்து வச்சு பழகுங்க. சிம்பிளாக பில்லோ அதே இடத்துல வச்சுட்டு நீங்கள் பெட்ஷீட்டை மடித்து வச்சாலே சூப்பர்பான ஃபீல் கிடைக்கும். நம்மளோட யூசேஜ் தகுந்த மாதிரி வீக்லி மாற்றலாம், இல்லைனா 2 weeks ஒன்ஸ் நம்ம மாற்றிக்கலாம் பெட்ஷீட்டை. மந்த்லி ஒன்ஸ் நான் வெயிலையும் பில்லோவை எடுத்து வச்சுருவேன். இந்த பெட்ஷீட் ப்ரொடெக்டர் வந்துட்டு நான் 2 months ஒன்ஸ் போட்டு விட்டுருவேன். இல்லை டிபெண்டிங் ஆன் த யூசேஜ் ஏதாவது சிந்திருச்சு அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் வந்துட்டு அப்படியும் அதை வந்து வாஷிங் மிஷினில் போடுவேன், இல்லைனா ஹேண்ட் வாஷ் பண்ணுவேன். ஸோ இந்த சண்டே நான் பெட்ஷீட் எல்லாத்தையும் மாற்றிடுறேன். டெய்லி நம்ம லாண்ட்ரி வந்துட்டு ஒரு லோடாவது போட்டுடணும். இல்லை உங்களுக்கு 2 days ஒன்ஸ் தான் ஒரு லோடுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சமாக இருக்கும்போது துவைச்சிட்டா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கையோடையே வந்து ரீஸ்டாக் பண்ணிவிடுங்க. இப்போ கரெக்டாக வந்து லிக்விட் தீந்துருச்சு, நான் அதை வந்து ரீஃபில் பண்ணி வச்சிடுறேன். என்ன பண்ணுவோன்னா 1/4 bottle கம்மியானோடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு பதிலாக நம்ம எப்போவுமே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து குயிக் 30 போட்டு விட்டால் போதும். 30 minutes வந்து நமக்கு ரெடி ஆகிடும். சண்டே மட்டும் 2 லோடு போடுவேன். ஒன்று வந்து பெட்ஷீட்டும் அப்புறம் எங்களோட டெய்லி லாண்ட்ரி போடுவோம். மந்த்லி ஒன்ஸ் வந்து டப் க்ளீனும் பண்ணிடணும். 30 days இல்லை 30 cycle முடிஞ்சோடனே நான் பண்ணிடுவேன். ஸோ நமக்கு க்ளீனிங் இருக்கும்போது காலையில் வந்து ஒரு குழம்பு வச்சிட்டோம்னா அதுதான் ஃபுல் டேக்கு இருக்கும். ஸோ சண்டேங்கனால நான்வெஜ் அதே டிஃபனுக்கும் நைட் வச்சுக்கலாம். அதிகமாக க்ளீனிங் சப்ளைஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணி இப்போ வந்து நான் சீமார் வந்து கூட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அதுவே லென்த்தியாக வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதிலே வந்து ஒட்டடை அடிச்சு விட்டுடலாம். கையோட கூட்டும்போதே செஞ்சிடறோம். அதனால் இன்னொரு நாள் ஒட்டடை அடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அலாட் பண்ண வேண்டியதே இருக்காது. பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஒட்டடை அடிச்சு விட்டுட்டே வந்துடலாம். யூஸ்வலாக சாட்டர்டே நைட்டே நான் வந்துட்டு எழுதி வச்சுருவேன். எனக்கு எழுதி வச்சா தான் வந்து செய்யவே முடியும். ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த ஒர்க், இந்த க்ளீனிங் ஒர்க், இந்த வீடியோ எடிட்டிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் வந்து எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்வேன். ஸோ ஸ்பேர் வந்து எப்போவுமே யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய வச்சுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் பெட்ஷீட்ஸ் ஓகே 1 or 2 எக்ஸ்ட்ரா இருந்துக்கலாம். மாற்றுறது தவிர 1 or 2 எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டால் போதும். அதே மாதிரி தான் பிளேட்டு ஸ்பூன் எல்லாமே கிச்சன்லேயும் கம்மியாக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ராக்கரி யூனிட் இருக்கும். அந்த கிளாஸும் அந்த பிளேட்ஸும் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அது ஒரு இடத்த அடைச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். சும்மா ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன், அடுத்த வாரம் எடுத்து வைக்கலாம், இந்த வாரம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு போட்டுக்கிட்டே ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளால் முடிக்கவே முடியாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, திங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து க்ளீனும் பண்ணிக்கலாம். நமக்கும் வந்து எது எங்கே வச்சோன்னு மறக்காமல் இருக்கும். ஸோ நிறைய திங்ஸ் வச்சாதான் நமக்கு வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. சரி, சாப்பிட்டு வந்தோடனே மாப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் துணியும் மடித்து வைக்கிறேன். துணி மடித்து வைக்கிறதெல்லாம் இப்போ எப்படி நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா, ஹேங்கரில் முடிஞ்ச அளவுக்கு மாட்டி விட்டுறது. ரீகனோட கிளாத்ஸ் எல்லாமே ஹேங்கரில் மாட்டிறதுனால சுருக்க நான் அப்போலாம் அயர்ன் பண்ணுறதே இல்லை. புதுசாக கபோர்ட் போடுறவங்களாம் நல்லா யோசிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹேங்கரில் மாட்டுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸ்கர்ட்ஸ் கூட அதை 2 கிளிப் வர மாதிரியான ஹேங்கர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ஹேங்கர்ஸில் முடிஞ்ச அளவுக்கு மாட்டிக்கிட்டால் உங்களுக்கு மடித்து வைக்கிற வேலையே இருக்காது. அதே மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எம்டியாக வச்சுக்கோங்க. இன்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா மடித்து வச்சா நமக்குலாம் செட் ஆகாது. ஸோ நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். டெம்பரரியாக அந்த மாதிரி போட்டு வைங்க. உங்களால் முடிஞ்ச பேஸ்கெட்ஸ் ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸும் நான் அப்பப்போ கேட்டுட்டு மந்த்லி ஒன்ஸாவது நான் கேட்டுட்டு சில சமயம் யாருக்கும் கம்மியாக இருக்குன்னு போட மாட்டாரு டிஷர்ட்ஸ் அது மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஒன்று டொனேட் பண்ணிடுவேன், இல்லைன்னா டீக்ளட்டர் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்குவேன். டீக்ளட்டர்னால் என்னென்னா தேவையில்லாத தூக்கி போடுறது மட்டும் கிடையாது. முன்னாடி வந்து கசமுசன்னு எதையாவது போட்டு வச்சுருக்கிறது தான் கிளட்டர்டாக இருக்கிறத நம்ம எல்லாத்தையும் எடுத்து அந்த இடத்துல வைக்கிறது தான் டீக்ளட்டர். ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸையும் பழக்கி விட்டுறணும். இப்போ உங்களுக்கு அந்த பொருள் வேணுமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட்டு 6 months 6 மாதத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்களான்னு பாருங்கள். இல்லை போன 6 மாதத்தில் எத்தனை வாட்டி அந்த பொருளை யூஸ் பண்ணிங்கன்னு பாருங்கள். அடுத்த 6 மாதத்துலேயும் உங்களுக்கு தேவைப்படுமான்னு பாருங்கள். அப்புறம் அந்த பொருள் கிடைக்காத பொருளாக ரொம்ப ரேராக கிடைக்குமா அப்படின்னு பாருங்கள். இல்லை
அந்த பொருள் அதிகமாக கிடைக்கக்கூடியது தான் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை டொனேட் பண்ணலாம், இல்லைனா வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துலையே இருந்துட்டு உங்களுக்கு உங்கள் மைண்ட்லேயும் ஒரு இடத்த அதை ஆக்குப்பை பண்ணிட்டு தான் இருக்க போது. அதே மாதிரி கூட்டுறதும் பெருசாக நான் ரெகுலராக பண்ண தேவையில்லை. மைக்ரோ ஃபைபர் மாப் வாங்கினதுலேருந்து ஏதாவது உடனே அடிக்கணும் அப்படின்னா மட்டும் நான் அந்த ப்ரூம் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஸ்பாட் 0 வச்சுருந்தேன், அது கொஞ்சம் லென்த்து கம்மி. ஸ்காட்ச் பிரைட் தான் நல்லாவே லென்த்தியாக இருக்குது. இப்போ கேலாவில் வந்துட்டு நல்லா எக்ஸ்டெண்டபிள் ராடோடைய ப்ரூம் ஸ்டிக் விட்டுருக்காங்க. நான் அதை அடுத்து அதான் ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ பெருசாக இருக்க டஸ்ட்டு ஒட்டடை எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு அடித்து முடிச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து வாஷிங் மிஷினும் லாண்ட்ரி போட்டது ரெடி ஆகிடும். அப்புறம் முடிச்சோடனே நம்ம காய வச்சுக்கலாம். ஸோ சிம்பிளாக முடிஞ்ச அளவுக்கு வெறும் பிளெயின் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணி எப்போவுமே மாப் பண்ணுவேன். சரி, இன்றைக்கி வந்து கொஞ்சமாக ஒரு 2 to 3 drops மட்டும் ஷாம்பு விட்டுக்கிறேன், அவ்வளோதான். பெனாயில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலலாம் கொஞ்சமாக ஆயில் இருக்கும். ஸோ அது வந்து டர்ட்டை இன்னும் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஷாம்பு இல்லைன்னா வந்து கொஞ்சமாக வினிகர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாப்போட வெல்க்ரோ மட்டும் வர மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் எப்போயாவது குயிக் ஃபிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு கயிறு வச்சு அந்த வெல்க்ரோ வராத மாதிரி கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீட்டாக டஸ்ட்டு முடி எல்லாமே எடுத்துரும். அதே மாதிரி பெட்டுக்கடியில் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. பெட்டுக்கடியில் ஸ்டோரேஜ் இல்லாத மாதிரி வாங்கணும்னு நினச்சேன், பட் எனக்கு அப்போ விவரம் பத்தல. ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரூமே அடைச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் மஸ்கிட்டோஸும் உங்களுக்கு அடியில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தண்ணி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அங்கங்கே ஊற்றி விட்டுருங்க மெதுவாக. மேலேருந்து ஊற்றினா கபோர்ட்லாம் தெரிக்கும். இப்போ அப்படியே ஒவ்வொரு செக்ஷனை நீங்கள் மாப் வச்சு தொடச்சிட்டே வந்துட்டு அதே மக்கில் மறுபடியும் எடுத்து போட்டுடலாம். அதே மாதிரி நான் நிறைய மேட் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மேட்டு வந்து டஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோ, மேலே பறக்க விடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கூட்டுறீங்களோ இல்லையோ அப்பப்போ தொடச்சும் விட்டுருங்க. அந்த டஸ்ட்டு தான் உங்களுக்கு ஃபேன் காற்றுல போய் பறந்து போய் எல்லா பக்கமும் விழும். ஃபஸ்ட்டெல்லாம் பெட்டு வந்து செவுத்தோடு ஒட்டி இருக்கும், எதுவுமே க்ளீன் பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போட்டனால எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. யூஸ் பண்ணதப்போ ட்ரைபாட் லைட் எல்லாமே பெட்டுக்கு பின்னாடி தான் வச்சுருவேன். அதே மாதிரி முன்னே நீங்கள் ஆல்ரெடி தீபாவளி க்ளீனிங் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரே நாள் உட்காந்து எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து கொரோனா டைம், ஸோ வீட்டில் இருந்தோம் எல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து ஒர்க்கிங் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டெய்லி 10 minutes 15 minutes அப்படி யூஸ் பண்ணி நம்ம declutter பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது எல்லாமே வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மற்ற ஒர்க்கும் பார்க்க முடியும். அந்த காலத்துலலாம் வந்து போகி அந்த மாதிரி டைமில் தான் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. பட் இப்போ நமக்கு அந்த அன்னைக்கு ஒரு லீவையும் அந்த க்ளீனிங்லேயே விடணுமா அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாப் வந்து நம்ம சும்மா வந்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சா போதும். நான் கையில் அலாசுகிற துணி எல்லாத்தையும் கையோடு அலாசி வச்சிட்டேன். அந்த தண்ணியெல்லாம் வடிகிறதுக்குள்ளே நான் அப்படியே வந்துட்டு பாத்ரூமையும் கழுவி விட்டுறேன். பாத்ரூம் க்ளீனிங் ரொட்டீன் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து ஹெவி பெட் எப்படி க்ளீன் பண்ணுறது, டீப் க்ளீனிங் எப்படி ஸ்விட்ச் போர்டு அப்ளையன்சஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, வால்ஸ் செவுத்தில் எப்படி வந்துட்டு ஸ்டெயின்ஸ் எடுக்கிறது எல்லாமே நான் வந்துட்டு அந்த டீப் க்ளீனிங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மாப் வந்து நிறைய ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம் டைல்ஸ், கிச்சன் டைல்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வேணும்னா தனியாக வச்சுக்கலாம். ஒன்று இதோட ஹெட்டும் மாற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் போட்டு வந்த சுடி அதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு ரொம்ப நேரம் சுற்ற விட வேண்டியதில்லை. சிம்பிளாக வந்து ஒரு பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணி போட்டால் போதும். ஃபேப்ரிக் கண்டிஷனர் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அது யூஸ் பண்ணால் வாஷிங் மிஷின்லேயும் நிறைய ஸ்டெயின்ஸ் வந்து நிறைய வந்து ஃபேப்ரிக் கண்டிஷனர் யூஸ் பண்ணால் வாஷிங் மிஷினும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட அந்த அரோமாவும் ஃப்ராக்ரன்ஸும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வெயிலில் போட்டு எடுத்தாலே போதும். நான் மேட்டும் கையோடு மாற்றி போட்டுட்டேன். மேட் வந்து நாங்கள் கையில் தான் அலாசுவோம், நீங்கள் வாஷிங் மிஷினில் கூட போட்டுக்கலாம். காலையில் வந்து எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து எடுத்து பெட்ஷீட்லாம் மாற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ முன்னாடி நான் நைட்டே கூட நீங்கள் பெட்ஷீட்டை மட்டும் மாற்றி வச்சிடலாம். காலையில் இருந்துச்சுன்னா அதை டேரெக்டாக நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம், இல்லைனா கையில் துவைச்சிக்கலாம். எனக்கு குக்கிங் விட க்ளீனிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அங்கே குக்கிங் பண்ணுற இடம் கூட நீட்டாக இருந்தால் தான் நமக்கு குக் பண்ணலான்னே தோணும். அதை விட ஆர்கனைசேஷனுக்கு நான் ரொம்ப அடிக்டடுன்னு கூட சொல்லலாம். ஒரு நன்னாளுக்காக வெயிட் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனும் பண்ணலாம், தேவையில்லாத பொருளை வந்து டிஸ்போஸும் பண்ணலாம். அப்போ வந்து எனக்கு declutter அப்படின்னா என்னன்னு கூட 2 yearsக்கு முன்னாடி தெரியாது. இப்போ தான் எனக்கு தெரியுது, ஓ நம்ம declutter பண்ணுறோம், டெய்லியுமே பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்பப்போ வந்து டஸ்ட்பின் நீங்கள் எம்டி பண்ணிகிட்டே இருக்கணும். முக்கியமாக வந்துட்டு அதுவும் கிச்சன் வேஸ்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சீக்கிரம் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய காக்ரோச் அந்த தொந்தரவு இருக்கும். நமக்கு ட்ரை வேஸ்ட்டு தான் நிறைய கலெக்ட் ஆகும். ஸோ அதை மட்டும் கம்பைல் பண்ணி சேர்த்து வச்சு போட்டுருவோம். ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீம் பவுடர் மட்டும் கொஞ்சம் ஒரு காய வச்சு தான் அதை அரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ சண்டே மார்னிங்கே நான் வீடியோ போட்டுருவேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரம் எடுத்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதெல்லாம் யூஸ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நான் வந்து கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ கையோட வந்து அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பென் எழுத மாட்டேங்குது, அது இடத்துக்கடா எதுக்கு இருக்குன்னே தெரில. ஸோ அதனால் அதையும் வந்து நான் டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி பர்ஸை திறந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பில்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணும், ஆர்கனைஸ் பண்ணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதுன்னா அந்த டாபிக்ஸில் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லைன்னா டேரெக்ட் மெசேஜ் இன்ஸ்டாவில் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோஸ் ஃபோக்கஸ் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். முக்கியமான விஷயம், நீங்கள் மேபி மியூசிக் கேட்டுட்டு கூட க்ளீனிங் பண்ணலாம். பட் நான் வந்து அப்படி கிடையாது. நான் வந்து மொபைலில் தூரமாக வச்சுட்டு அப்புறம் க்ளீனிங் பண்ணுவேன். பட் அதை எடுத்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா க்ளீனிங் முடிக்கவே முடியாது. அதே மாதிரி தான் கிச்சன்லேயும் க்ராசரிஸ் ஏதாவது இருக்கா, நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோமா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து எடுத்து வச்சுருவேன். அத்தை கூட கேட்பாங்க, ஞாயிற்றுக்கிழமையான ஏன் அந்த ஸ்டாண்டை சுற்றி வர அப்படின்னு கேட்பாங்க. காசு போட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதை ஏன் வேஸ்ட் ஆக்கி தூக்கணும், அதனால் நம்ம நல்லபடியாக அதை சாப்பிட்டாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். இப்படி தான் மோஸ்ட்லி சண்டேஸ் போகும். க்ளீனிங் பண்ணணும் இல்லையோ கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணிவிடுவேன். ஹாப்பி க்ளீனிங் எவ்ரி ஒன். பை பாய்.